தென்காசி மாவட்டம் மதுநாதபேரி குளத்தில் அடையாளம் தெரியாத அளவிற்கு பெண் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் அவரது கணவர் எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஈனா விளக்கு என்கின்ற பகுதியில் இருந்து எலத்தூர் செல்லும் சாலையில் வலதுபுறம் மதுநாதபேரி குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் கடந்த 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6 மணி அளவில் எரிந்த நிலையில் பெண் ஒருவரினுடைய சடலம் கிடப்பதை அந்த பகுதியில் சென்றவர்கள் கண்டு எலத்தூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் போலீசார் அங்கு முகாமிட்டு குற்றவாளிகளை தேடினர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 12ஆம் தேதி குற்றவாளிகள் கண்டறியப்பட்டனர். கார் அந்த பகுதியில் வட்டமிட்டு வந்ததை கண்டறிந்த காவல்துறையினர் அந்த காரின் நம்பரை பதிவு எண்ணை வைத்து சிவகாசியை சார்ந்த கார் என்பதை கண்டறிந்தனர். இதன் தொடர்ச்சியாக சிவகாசியில் அந்த கார் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த கார் உரிமையாளர் உள்ளிட்டவர்களை தேடி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக சிவகாசி பாரதி நகர் பகுதியை சார்ந்த நபரின் கார் என்று தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக கார் உரிமையாளரை பிடித்து விசாரணை செய்ததில் காரை தான் விற்று 6 மாதங்கள் ஆகிவிட்டதாக தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக ஜான் கில்பர்ட் பிரேம்ராஜ் என்கின்ற நபர் அந்த காரை விலைக்கு வாங்கிய தெரிந்தது. இதன் தொடர்ச்சியாக அவரை போலீசார் விசாரணை நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். அவரது மனைவி கமலியை குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை செய்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கொலை செய்து திங்கட்கிழமை இரவு தென்காசி மாவட்டம் எலத்தூர் ஈனா விளக்கில் அருகில் உள்ள மதுநாதபேரி குளத்தில் வைத்து எரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக அவரை 13ஆம் தேதி கைது செய்து தென்காசி அழைத்து வந்து பின்னர் சிவகாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்படையினர் பாராட்டியுள்ளார்.